EPFO பென்ஷன் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு எப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம EPFO சில அதிரடி அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தியும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவிப்புகள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான அறிவிப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. புதிய EPFO விதிகளின் கீழ் ஊழியர்கள் வீடு வாங்குதல் அல்லது கட்டுமானத்திற்காக தங்கள் PF இருப்பில் 90% வரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தை எவ்வளவு விரைவாக உங்கள் கணக்கில் வரவு வைக்கலாம் என்பதை பத்தியும் இப்ப நம்ம பார்த்திடலாம். ஒவ்வொரு வேலை செய்பவரும் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். எப்படியாச்சும் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கனவு அப்படின்றது இருக்கும். உங்கள் வருங்கால வைப்பு நிதி PF இந்த கனவை நனவாக்க ஒரு சிறந்த உதவியாக இருக்கும். EPFO அதன் சந்தாதாரர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு வீடு வாங்க, நிலம் வாங்க அல்லது வீட்டை புதுப்பிக்க தங்கள் நிதியில் பெரும் பகுதியை எடுக்க சிறப்பு வசதியை வழங்குகிறது. பணம் எடுப்பதற்கு என்ன தேவை? ஒரு வீட்டிற்கு உங்கள் PF கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பது ஒரு கிளிக் செயல்முறை அல்ல. அதற்கு சில விதிகளை பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, நீங்கள் கோரும் சொத்து உங்களுக்கோ அல்லது உங்கள் மனைவிக்கோ சொந்தமானதாக இருக்க வேண்டும். வீடு கட்டுவதற்கு அல்லது வாங்குவதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் உறுப்பினர் காலம் தேவை. நீங்கள் வீட்டு கடனை திருப்பி செலுத்த விரும்பினால் இந்த காலம் 10 ஆண்டுகளாக இருக்க வேண்டும். உங்கள் UAN போர்ட்டலை உங்கள் ஆதார் மற்றும் வங்கி கணக்குடன் KYC இணைக்க வேண்டும். இதனால் பணம் எந்த தொந்தரவும் இல்லாமல் நேரடியாக உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. EPFO கண்டிப்பான வசதியான பணம் எடுக்கும் கட்டமைப்பை நிறுவியுள்ளது. உங்கள் தேவைகளின் அடிப்படையில் பின்வரும் தொகைகளை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் PF நிதியில் 90% வரை அல்லது உங்கள் 36 மாத அடிப்படை சம்பளம் DA எது குறைவாக இருக்கிறதோ அதுவரை நீங்கள் எடுக்கலாம். நீங்க ஏற்கனவே உள்ள வீட்டு கடனின் சுமையை குறைக்க விரும்பினால் மீதமுள்ள தொகையில் 90% வரை எடுக்கவும் அனுமதிக்கப்படுவீர்கள். உங்கள் பழைய வீட்டை புதுப்பிக்க 12 மாத அடிப்படை சம்பளத்திற்கு சமமான தொகையை நீங்கள் எடுக்கலாம். EPFO 3.0 இனி வாரக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தொழில்நுட்ப மாற்றங்கள் PF கோரிக்கை செயல்முறையை மிக வேகமாக மாற்றியுள்ளன. EPFOவின் புதிய அமைப்பின் கீழ் உங்கள் ஆவணங்கள் சரியாக இருந்தால் ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த 72 மணி நேரத்திற்குள் 3 வேலை நாட்களுக்குள் நிதி உங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும். வீட்டு பதிவு அல்லது கட்டுமான பணிகளுக்கு உடனடி நிதி தேவைப்படுபவர்களுக்கு இந்த வசதி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்ததா EPFO உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. அதாவது EPFO மற்றும் ESIC ஊதிய உச்ச வரம்புகளை உயர்த்துவது, தேசிய அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிப்பது மற்றும் EPS 95 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது, இது குறித்தும் அரசாங்கம் முடிவெடுக்க தயாராகி வருவதாக மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் பூரியில் நடந்த தொழிலாளர் மாநாட்டில் பேசிய அவர், இந்த பிரச்சனைகள் மத்திய அரசுடன் சமீபத்தில் நடந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டதாகவும் தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு விரைவில் இவை குறித்து மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் கூறினார். EPFO மற்றும் ESIC கவரேஜுக்கான ஊதிய உச்சவரம்பை அதிகரிக்கும் திட்டத்தை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்து வருகிறது. இது கூடுதல் தொழிலாளர்களை இந்தியாவின் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் லட்சக்கணக்கான பேரை கொண்டுவரக்கூடும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தற்போது இந்த
திட்டத்தை ஆராய்ந்து வருகிறது. எனினும் இன்னும் இறுதி முடிவு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. தற்போது இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு மாதத்திற்கு ரூபாய் 15,000 ஆகும். இது தகுதியான ஊழியர்களுக்கு கட்டாய வருங்கால வைப்பு நிதி பங்களிப்புகளை தீர்மானிக்கிறது. இந்த வரம்பு கடைசியாக 2014 திருத்தப்பட்டது. தற்போது இஎஸ்ஐசி ஊதிய உச்சவரம்பு மாதத்திற்கு 21,000 ரூபாயாக உள்ளது. இந்த வரம்புகள் பல ஆண்டுகளாக மாறாமல் இருப்பதால் சற்று அதிக சம்பளம் வாங்கும் பல தொழிலாளர்கள் தற்போது கட்டாய சமூக பாதுகாப்பு சலுகைகளிலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் திருத்தத்தை பரிசீலிக்க காரணம் என்ன அப்படின்னா, பணவீக்கம், ஊதிய உயர்வு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பணியாளர்களின் விரிவாக்கம் இருந்த போதிலும் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக மாறாமல் உள்ளது. அது மட்டுமில்லாம தற்போது இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 1000 ரூபாய் கிடைக்கிறது. இன்றைய வாழ்க்கை செலவுகளை ஒப்பிடும்போது இது மிக குறைவான ஒரு தொகையாகும். மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது மாறாமல் அப்படியே உள்ளது. இபிஎஸ் ஓய்வூதியத்தை அதிகரிக்க பல தரப்புகளிலிருந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. 7,500 வரையிலான பரந்த வரம்பில் இதை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகள் உள்ளன. இது குறித்தும் மத்திய அரசு முக்கிய முடிவை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கும் வரை இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு ரூபாய் 15,000 ஆகவும் இஎஸ்ஐசி ரூபாய் 21,000 ஆகவும் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 ஆகவும் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் விரைவில் உயர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இதுவரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒபிஷியலா இதை கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் அதையும் நம்ம சேனல்ல வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்.